வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது 7 கப் பர்ஃபி. இதுக்கு சக்கரை பாகு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்க்க வேண்டிய பொருட்களை அடுத்தடுத்து சேர்த்து நெய்யை முதல்ல கொஞ்சம், இடையில கொஞ்சம், மீதியை கடைசியா சேர்த்து கிளறி இறக்கினா அசால்ட்டா பர்ஃபி செய்திடலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு கடலை மாவு, தேங்காய் துருவல், நெய், பால் 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி பாதாம் சேர்த்து 1 கப், சர்க்கரை 2 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் நம்ம வீட்டில் துருவின தேங்காய் தான். அதை மிக்சியில போட்டு ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கிட்டேன். நைஸ் பவுடரை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். கடலை மாவு வறுத்துப்போம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலை மாவு வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காய் துருவல்ல சேர்க்கிறேன். இதை ஒரு நிமிஷம் போல பரட்டி விடுவோம். அடுத்து சர்க்கரையை சேர்ப்போம். கூடவே 1 கப் பாலையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுவோம். கடலை மாவு கட்டி இல்லாமல் இருக்கட்டும். இப்போ நட்ஸ் பவுடரை சேர்த்துறேன். கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இதை நல்லா கலந்து விடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ மீதி இருக்க நெய்யில் பாதியை சேர்த்துடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கல நல்ல நெய் மணத்தோடு கிடைக்கும் பர்ஃபி. இடையில் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கங்க. மீடியமுக்கு கொண்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். திருப்பி லோவுக்கு கொண்டு போயிடுங்க. ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டுட்டே இருப்போம். பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் வருது. இன்னும் 2-3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். மீதி நெய்யை இப்போ சேர்த்துடலாம். பாருங்க, பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்படி உருட்டினா அழகா உருட்ட வரணும். இப்ப இறக்கி கிரீஸ் பண்ண ட்ரேக்கு மாத்திடுவோம். பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கும் போதே ட்ரேயை கிரீஸ் பண்ணி வச்சுப்போம். அப்பதான் சரியான பதம் வந்தோடனே டக்குன்னு கொட்டை சரியா இருக்கும். இது கொஞ்சம் செட் ஆகட்டும். ஒரு மணி நேரம் போல ஆயிருக்கு. இப்ப நல்லா செட் ஆயிருக்கு. இப்ப பீசஸ் போட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பீசஸை எடுத்துடலாம்.
7 கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கணும். பக்குவமாக கிளறி பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர சமயத்தில் இறக்கிடணும். வறுத்த கடலை மாவு, தேங்காய், நெய், பால், பொடிச்ச நட்ஸ், சர்க்கரை எல்லாம் சேர்ந்து அருமையான டேஸ்ட்டில் பர்ஃபி கிடச்சிருக்கு. பிகினர் செய்தால் கூட இது ரொம்ப நல்லா வரும். மைசூர் பாக் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். பாகு எடுக்கணுன்ற டென்ஷன்லாம் இல்லாமல் அசால்ட்டாக செய்திடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்க. சுஷீல்ஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.